வணக்கம். அட்டமத்தில் ஏறி நின்று தவம் தன்னில் செய்வோருக்கு, அட்டமத்தில் ஏறி நின்று மந்திரம் தன்னில் உபதேசிப்போருக்கு, அட்டமத்தில் ஏறி நின்று நவராத்திரியில் ஓதுகின்ற மந்திரத்தை கேட்பவருக்கு எவ்விதமான குட்டமும் இல்லாமல் அருளை காட்டுவான். எவ்வித கிட்டமும் கிஷ்டமும் இருக்காது, கஷ்டங்கள் நெருங்காது. அப்படி என்று ஒரு பாடல் இருக்கிறது. இது நிறைய பெருசு, அது விளக்கம் தான் ரொம்ப ஆயிடும். இந்த நவராத்திரி 8வது நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சித்தர் இருக்காருங்க, கோரக்கநாத சித்தர். இந்த கோரக்கநாத சித்தருடைய அருள் இந்த 8ஆம் நாளிலே கிடக்க எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு தெரியுமா? கோரக்க சித்தா ரட்சிப்பாயிருந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல திருஷ்டிகள் இருக்காது, சூழ்ச்சிகள் வராது, மன சஞ்சலங்கள், சண்டை சச்சரவுகள், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது இருக்காது. தான் சென்றால் அங்கு எப்பொழுதுமே பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. நான் என்னிடத்தில் நல்லதை செய்து கொண்டு என்னையே திட்டுகிறார்களே, என்னையே தூஷிக்கிறார்களே என்று யாரெல்லாம் நினைத்தாலும் இன்று இந்த கோரக்கநாதருடைய அருள் எப்படியாவது ஒரு நிலையில் மனிதனை பண்பட வைக்கிறதாம், அன்பு செலுத்த வைக்கிறதாம், சங்கடங்கள் குறைகிறதாம், சச்சரவுகள் போகிறதாம், நல்லது ஒரு சாந்தி கிடைக்கிறதாம், அமைதி நிலவுமா. இதெல்லாம் நிலவணும்னா எல்லாம் தேவைங்க. அப்பதான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த 8வது நாள் கோரக்க சித்தரை சொல்றீங்க, கரெக்ட். இன்னைக்கு சரஸ்வதி தேவனுடைய அருள் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நேற்றைக்கும் இன்னைக்கும் போய்கொண்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நீங்க வழிபட போற கடவுள்ல அன்னையில ஒரு ரகசியம் இருக்கு. பத்திரகாளி இருக்குல்ல, ஒருவேளை நம்ம வீட்டுல சூன்யம் இருக்குமா, அல்லது செய்வினை இருக்குமா, அல்லது தந்திரமா, அல்லது திருஷ்டியா? நாங்க எவ்வளவோ வழிபட்டோம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. எத்தனையோ கோயிலுக்கு போனா எனக்கு ஒரு வழிபாடு செய்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையே, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கல்ல. அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? ஜாதகத்துல போனா கிரகங்கள் சரியில்லை, இந்த தோஷம், இந்த சாபம், குலதெய்வ குத்தம், இப்படின்னு பலதை சொல்றாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்ல. இது மாதிரி எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும், நினைவுகளால் செய்கின்ற தவறும், கனவு கண்டு மனதால் கெட்டு போகின்ற நிலையும், எவ்விதமான சூழ்ச்சிகளால் அகப்பட்டிருந்தாலும், எண்ணம் தூய்மை இல்லாமல் நாம் செய்த பாவத்தால் நாம் படுகின்ற வினையும் இந்த 8ஆம் நாளிலே கூட்டமாக ஓடி போகுமாம் என்று அற்புதத்தை சொல்லி வைத்திருக்கிறார் கோரக்க பெருமாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதங்களை பத்திரகாளி நிகழ்த்துவாராம். எங்கு போனாலும் இந்த 8வது நாள் செய்கின்ற கோரக்க நாமம் ஒலிக்கின்ற இடத்திலே இந்த பத்திரகாளி அருளை கொடுப்பாராம். ஆக நீங்க இன்னைக்கு வழிபடும் போது பத்திரகாளியை மனசுல வச்சுக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்காக சொல்றேன். இன்று 8 வகையான பிரசாதம் செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த பிரசாதம் 8 விதமா செய்யுங்க. 8 பேரை கம்பல்சரி சுமங்கலிய வச்சுக்கோங்க. அந்த 8 பேருக்கும் பாத பூஜை செய்யுங்க. அந்த 8 பேருக்கும் தேவையானதை கொடுங்க. கடைசியில் அந்த 8 பேரும் கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. தரித்து கொண்டு போகும் பொழுது இந்த 8 பிரசாதத்தையும் கொடுத்துட்டு போங்க. இப்படி நீங்க இந்த 8 பேரை வழிபடுங்க. வழிபடும் பொழுது என்ன தெரியுமா? ஒரு நீல நிற ஆடை எடுத்துட்டு அதுல மிளகை மூட்டை கட்டிக்கோங்க. அந்த மிளகை மூட்டை கட்டி வீட்டுல 8 நெய் தீபம் போடுங்க. அந்த கொலுவை சுத்தியோ வழிபடும் இடத்தை சுத்தியோ நெய் தீபம் போட்டு அந்த மிளகு மூட்டையை வைத்து அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த 8 பேருக்கும் நீங்க தானம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுதும் ஓம் ஐம் க்ளீம் க்ளௌம் சாமுண்டாயே வீச்சே என்று விளக்கை வைக்க வேண்டும். நெய்யை ஊத்தும் பொழுது சொல்ல வேண்டும், வைக்கும் பொழுது சொல்ல வேண்டும், தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டும், கொடுக்கும் பொழுது சொல்ல வேண்டும். இதை சொல்லி கடைசியாக நீங்க சரஸ்வதி வழிபட்டு இருப்பீங்க. இன்று அன்னையை வழிபட்டு இருப்பீங்க. இன்றும் பாத்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அருகம்பில்லும் எலுமிச்சம்பழமும் செவ்வரளி பூவையும் வைத்து
வழிபட வேண்டும். இலையிலே மூன்றையும் வைத்து விட்டு நீங்கள் அன்றாடம் செய்கின்ற அந்த அஷ்டோத்திரங்களை செய்து இந்த பூவை, செவ்வலரி பூவையும் அருகம்புள்ளையும் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். பாதத்திலே சமர்ப்பித்து அந்த பூவையும் கொஞ்சமாக கொடுத்தனுப்ப வேண்டும் அந்த 8 பேருக்கும். இந்த வழிபாடை நிச்சயம் தவறாமல் செய்யுங்க. அவங்களை அங்கேயே சாப்பிட வைக்கணும், பார்சல் கொடுக்க கூடாது. 8 பேரும் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு தானம் கொடுத்து போகும்பொழுது தாம்பூலம் தரித்து போக வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இத கரெக்டா செய்து பத்ரகாளிய மனசுல நினைச்சுக்கிட்டு சரஸ்வதியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதம் கிட்டும். எல்லா நலமும் உங்களுக்கு கிட்டட்டும். கோரக்கர் அருளட்டும்.